ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.4ல் முதல் கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. இப்போ நம்மள்கிட்ட தனி வட்டி கண்டுபிடிக்க கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு தேவையான மதிப்புகளை இனி பார்க்கலாம். பாருங்க, ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா அசல்னா பியோட மதிப்பு 35,000. இனிமே சதவீதம், இந்த மாதிரி சதவீதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஆறுன்னு எடுத்துக்கணும். ஆறுனா வட்டி வீதம். அப்புறம் என்னன்னா காலம். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். அப்போ இந்த 2 தான் என்னோட மதிப்பு. சரிங்களா? இப்போ நம்ம தனி வட்டியான ஐயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தந்திருக்கதை எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ஐயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தனி வட்டியோட ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி I is equal to capital P N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். கேபிட்டல் பியோட மதிப்பு 35,000. அப்புறமாட்டு என். ஓகேங்களா? இப்போ இடையில எந்த குறியீடுமே இல்லாட்டா பெருக்கல் அப்படின்னு தான் நீங்கள் எழுதிக்கணும். என்னோட மதிப்பு 2 இன்ட்ரு ஆரோட மதிப்பு 9. சதவீதம் ஒன்றும் போடாண்டாம். டிவைடருக்கு கீழே 100 இருக்குது. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்குது? 350 இன்ட்ரு 2 இன்ட்ரு 9. ஓகே, ஃபஸ்ட்டு 350ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அப்புறம் 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10. ஈர் 5 10. அப்போ 0 பாக்கி 1. இனி ஈர் 3 6. 6 கூட 1 கூட்டினா 7. அப்புறமாட்ட அந்த 9. இனி இதை பெருக்கிடலாம். ஃபஸ்ட்டு 9ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 9/7 63. அப்புறமாட்ட அந்த 2 0. இதுதான் நம்மளோட தனி வட்டியோட மதிப்பு. தனி வட்டினாலே ரூபாய் தான். அப்போ நீங்கள் ரூபாயோட குறியீடை எழுதிடணும். எழுதிக்கலாம். தனி வட்டி ஐயோட மதிப்பு என்னது? ரூபாய் 6,300. இவ்வளவு தான் முதல் கணக்கு. ஓகே, இனிமே 2வது கணக்கு பார்க்கலாம். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000ஐ ஆகாஷ் என்பவரிடம் இருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. இங்க நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, பாருங்க, ரூபாய். அப்ப இது வந்து அசல்னா பியோட மதிப்பு. அப்புறமா சதவீதத்தில் கொடுத்தாலே என்னது? ஆரோட மதிப்பு. சரிங்களா? அப்புறமாட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ காலம்னா என்னன்னா ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ இந்த 2 தான் என்னோட மதிப்பு. தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். தனி வட்டி I is equal to capital P N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். கேபிட்டல் பியோட மதிப்பு 8,000. அப்புறமாட்டு பெருக்கல். என்னோட மதிப்பு 2 பெருக்கல் ஆரோட மதிப்பு 7. அந்த சதவீதம் ஒன்றும் போடாண்டாம். ஓகேங்களா? டிவைடருக்கு கீழே 100. இப்போ பாருங்க, இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 80 இன்ட்ரு இங்கே 2 அப்புறமாட்டு 7 இருக்கு. பெருக்கிடலாமா? ஃபர்ஸ்ட் 80 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 7ஐயும் 2ஐயும் பெருக்கலாம். 7 2 14. இனி இந்த 2ஐயும் பெருக்கலாம். 80ஐயும் 14ஐயும் பெருக்க போகிறோம். 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. இனி 8 4 32. அப்புறம் 1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அடுத்த 8 8 கூட்டலாம். 0 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. அப்போ என்ன கிடைக்குது? 1,120. தனி வட்டினாலே ரூபாய். அப்போ ரூபாயோட குறியீடை எழுதிடணும். ஓகே, எழுதிக்கிறேன். தனி வட்டி I is equal to ரூபாய் 1,120. இப்போ நம்ம தனி வட்டியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த தொகை எழுதிக்கிறேன். மொத்த தொகைனா ஏ. இதோட ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் பி கூட்டல் ஐ. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்மளுக்கு மதிப்பு தெரியும். கேபிட்டல் பியோட மதிப்பு என்னது? 8,000. அதை பிரதியிடலாம். 8,000 அப்புறமாட்டு கூட்டல் கேபிட்டல் ஐயோட மதிப்பு என்னது? 1,120. இப்போ இதை 2ஐயும் கூட்டுங்க. 0ஐயும் கூட்டினா 0. அப்புறமாட்டு 0ஐயும் 2ஐயும் கூட்டினா 2. இனி 0ஐயும் 1ஐயும் கூட்டினா 1. 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. தொகைனாலே ரூபாயோட குறியீடு எழுதிடணும். சரிங்களா? இதுதான் மொத்த தொகை. எழுதிக்கிறேன். மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 9,120. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளோட 2வது கணக்கு. இனி 3வது கணக்கு பார்க்கலாம். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக
ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. இப்ப நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். அசல்னா பியோட மதிப்பு. சரிங்களா? இங்க ரூபாய் கொடுத்திருக்காங்க, அதனால இதை பீன்னு எடுத்துக்க கூடாது. இது தனி வட்டி. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். தனி வட்டியாக ரூபாய் 21,280. தனி வட்டினா ஐயோட மதிப்பு. அப்ப நம்மளுக்கு இங்க ஐயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இனி சதவீதத்துல கொடுத்திருக்கிறது ஆரோட மதிப்பு. ஆரோட மதிப்பு 9.5%. இனி காலம்னா எண்ணுனா எவ்வளவு ஆண்டுகள்னு பாருங்க, 4 ஆண்டுகள். அப்ப 4 தான் என்னோட மதிப்பு. ஓகே, தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே நம்ம தனி வட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப எழுதிக்கலாம். தனி வட்டி I is equal to capital P into N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். ஐயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு பதில் அந்த மதிப்பை எழுதிக்கலாம். 21,280 is equal to capital P. அதாவது கேபிட்டல் Pனா அசல். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால அப்படியே வச்சுக்கலாம். இன்டு என்னோட மதிப்பு என்னது 4. அப்புறமாட்டு ஆரோட மதிப்பு 9.5. இந்த சதவீதம் எழுதாண்டாம். சரிங்களா? இனிமே டிவைடருக்கு கீழே 100. ஓகே, இனிமே இங்க 21,280. இப்போ இங்க வகுத்தல்ல இருக்கக்கூடியது சமத்துக இந்த பக்கம் வந்துன்னா பெருக்கலா மாறிடும். அப்ப பெருக்கல் போட்டுக்கிட்டு அந்த 100 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்க நம்ம கேபிட்டல் P தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இனி இங்க பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்ப டிவைடருக்கு கீழே எழுதிருங்க. 4 × 9.5. இப்போ இந்த 100 4 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4, 2 4 8, பாக்கி 2. இப்ப இது 20. அப்போ I 4 20. இப்போ இந்த 25 9.5 5 எப்படி கேன்சல் ஆகும்? அப்போ I 5 25. இப்போ இந்த புள்ளியை மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஓர் 5 5, பாக்கி 4. இப்போ இது 45. அப்போ 1/5 45. நடுவில் புள்ளி இருக்கு, அதனால இங்கேயும் புள்ளி வச்சிருங்க. இனி இது ரெண்டுமே 19ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியை மறந்துருங்க. ஓர் 19 19. இப்போ புள்ளி இருக்கா, முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்புறம் புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிக்கணும். இதுவும் 19ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓர் 19 19, பாக்கி 2. இப்போ இது 22ஆ மாறிடுமா? திரும்பவும் ஓர் 19 19. இப்போ பாக்கி 3. இப்போ இது 38. இனி ஈர் 19 38. பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பேலன்ஸ் என்னது இருக்கு? இங்க 1120 × 5 டிவைடருக்கு கீழே 0.1. அப்புறமாட்டு இந்த சைடு கேபிட்டல் P. இப்போ இந்த புள்ளியை நான் நீக்கணும். ஒரு நம்பருக்கு முன்னாடி தானே புள்ளி இருக்கு. அப்போ நீங்க 10ஆல பெருக்குங்க. இங்க ஒரு 0 இருக்கனால இந்த புள்ளி வெளியே வந்துடும் பெருக்கும் போது. அப்போ இனி இன்னொரு விஷயம், கீழே 10ஆல பெருக்கினீங்கன்னா மறக்காம மேலேயும் 10ஆல பெருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 1120 10 பெருக்க போறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 1120 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் இந்த ஒரு 0 அப்படியே போட்டுருங்க. இனி இங்க என்னது இருக்கு? 5 டிவைடட் பை இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா 1. புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதாண்டா. அந்த பக்கம் P இருக்கு. இப்போ இந்த 2 பெருக்கலாமா? 11,200ஐயும் 5ஐயும் பெருக்கலாம். 5 0 பெருக்கினா 0. திரும்பவும் 5 0 பெருக்கினா 0. இனி I 2 10. அப்ப 0, பாக்கி 1. அப்புறமாட்டு I 1 5. 5 கூட 1 கூட்டினா 6. திரும்பவும் I 1 5. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்குது? 56,000 எழுதிக்கலாம். 56,000 is equal to P. Pயோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலா எழுதிக்கலாம். அசல் கேபிட்டல் P is equal to, இங்க மறக்காம ரூபாயோட குறியீடை எழுதிடணும். ஏன்னா அசல்னா தொகை, அப்போ ரூபாய் சிம்பலை போடணும். எவ்வளவு? 56,000. சரிங்களா? இவ்வளவுதான் 3வது கணக்கு. 4வது கணக்கு பார்க்கலாம். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். அதாவது பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில இருந்து குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்துல, அப்ப இங்க தனிவட்டி கொடுக்கல, தந்திருக்கக்கூடியது அசலோட மதிப்பு. சரிங்களா? 8,500 கடனாக பெற்றிருக்காராம். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? 3 ஆண்டுகள் அப்படின்னா என்னோட மதிப்பு 3. சரிங்களா? அவர் கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா செலுத்தியிருக்காரு? 11,050. அப்போ இது மொத்த தொகை. அதாவது அசலையும் தனி வட்டியையும் கூட்டுனா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் தனி வட்டியை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு தனி வட்டி கண்டுபிடிக்க போறோம். அப்புறமாட்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம்னா ஆரோட மதிப்பு. ஓகே, தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அதை வச்சுதான் தனி வட்டியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ மொத்த தொகை ஏ, மொத்த தொகைனா ஏ. இதோட ஃபார்முலா கேபிட்டல் P கூட்டல் கேபிட்டல் I. இப்போ ஏயோட மதிப்பு தெரியுமா? அப்போ அதுக்கு பதில் அதோட மதிப்பு பிரதியிடுங்க. 11,050
இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பியோட மதிப்பு 8500, அப்புறம் கூட்டல் ஐ. இங்கே என்னது இருக்குது? 11,050. இனி ப்ளஸ் 8500 இங்கே வந்துன்னா மைனஸ் 8500 மாறிடும். அங்கே இனிமேல் கேபிட்டல் ஐ மட்டும் இருக்கும். அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 11,050 இருந்து 8500 மைனஸ் பண்ண போகிறோம். 0லேருந்து 0 கழிச்சா 0, 5லேருந்து 0 கழிச்சா 5. இனி இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 0 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5. இனிமேல் 10லேருந்து 8 கழிச்சா 2. அப்போ என்ன கிடைக்குது? 2550 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐனா தனி வட்டி. இப்போ நம்ம தனி வட்டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிக்கலாம். தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 2550. தனி வட்டினாலே தொகை, அதனால ரூபாயோட குறியீடை போட்டுறணும். இப்போ ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். தனி வட்டி I is equal to capital P into N into R divided by 100. ஐயோட மதிப்பு என்னது? 2550 is equal to capital P யோட மதிப்பு என்னது? 8500. எழுதிக்கலாம். 8500 into என்னோட மதிப்பு 3 ஆண்டுகள். அப்போ 3 into R தான் வட்டி வீதம். அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே 100. இப்போ பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே என்னது இருக்குது? 2550 இஸ் ஈக்குவல் டு இங்கே பாக்கி 85, அப்புறம் 3, அடுத்த ஆர். இனிமேல் 2550. இப்போ இந்த 2 பெருக்கிடலாமா? ஐ 3 15, அப்போ 5 பாக்கி 1. இனி 8 3 24, 24க்கு கூட 1 கூட்டினா 25, அப்புறமா அந்த 6. இப்போ 6 தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இங்கே என்னது இருக்குது? 2550 இருக்குது. இங்கே 255 பெருக்கல்ல இருக்குது. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 255. அங்கே இனி 6 மட்டும் இருக்கும். ஓகே பாருங்கள், 255 வாய்ப்பாடுக்கு போகும். ஓர் 255 255. இங்கே அதே மாதிரி தான், ஓர் 255 255. அப்புறம் இந்த 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 10. வட்டி வீதம்னாலே சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். வட்டி வீதம் R is equal to 10%. சரிங்களா? இவ்வளோ தான் 4வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.